ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுவையான தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே போக முன்னாடி புதுசாக யாராவது நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா அது ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கிலோ தக்காளி எடுத்துக்கோங்க. ஒரு எலுமிச்சை அளவு புளி எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு 1 ஸ்பூன். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்து அதில் போட்டுக்கோங்க. அதுவும் நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை எடுத்து அதில் கலந்துடலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற விழுதில் 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அது நல்ல சுருள தண்ணி வற்றி வர்ற அளவுக்கு நல்லா கிளறணும். கிண்டி விட்டுட்டே இருக்கணும், அடி பிடிக்காமல் நல்லா கிளறணும். நல்லா கிளறிடுங்க. தண்ணி நல்லா வற்றினதுக்கப்புறம் 50 ml நல்லெண்ணெய் எடுத்து அதில் விடணும். விட்டுட்டு பெருங்காயம் தேவையான அளவு போட்டுக்கோங்க. அப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற நம்ம வெந்தயம் கடுகு பொடியையும் அதில் கலந்துடலாம். கலந்துட்டு நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. நல்ல சுருள கிளறணும். அந்த எண்ணெய் நம்ம விட்டுருக்க எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம்னா சுவையான தக்காளி தொக்கு ரெடி. இந்த தக்காளி தொக்கை நம்ம எதுக்குனாலும் தொட்டுக்கலாம். இட்லி, தோசை, பூரி எதுக்குனாலும் தொட்டுக்கலாம். சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.